Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wassalatu wassalam ala rasulillah. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு இலக்கிய நயம் என்ற பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 30வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, தரம் 10 மாணவர்களாகிய நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு சில நாட்கள்ல 3ஆம் தவணை பரீட்சையை எழுத இருக்கின்றீர்கள். சில பாடசாலைகள்ல பரீட்சை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில பாடசாலைகள்ல அடுத்த கிழமை அல்லது அதற்கடுத்த கிழமை பரீட்சை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக உள்ளது. எனவே அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் 3ஆம் தவணை பரீட்சைக்கு சிறந்த முறையில் முகம் கொடுத்து மிக சிறந்த பெறுபேறுகளை அரபிலக்கிய பாடத்தில் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நாங்கள் சில பாடங்களை துரிதமாக வேகமாக மீட்டலாம் என்று எண்ணுகின்றோம். எனவே நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக இருந்து பூரணமாக பயனடையுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அதே நேரம் இந்த வகுப்பில் தொடராக கலந்து கொள்ள கிடைக்காத சில மாணவர்கள் இருப்பீர்கள். அவர்களுக்கு ஏதாவது பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துடைய யூடியூப் தளம் ஒஃபிஷியல் யூடியூப் பேஜுக்கு இது யூடியூபுக்கு இது. அதில் நீங்கள் எங்களோட பழைய கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் பெரும்பாலும் எல்லாமே அவைலபிளாக தனிக்குது இருக்கும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான பாடங்களை நீங்கள் சுயமாக இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாம். ரைட். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் 10ஆம் ஆண்டு உடைய முழு பாடப்பரப்பையும் முழுமையாக முடிவடைத்திருக்க வேண்டும். சரியா முடிச்சிருக்கணும். ஏண்டா 3ஆம் தவணை என்பது 3ஆம் தவணையில் மாத்திரம் நீங்கள் படித்த பாடங்கள் எக்ஸாமுக்கு வாரது இல்லை. ரைட். நீங்கள் தவணையாக பிரித்து படித்தாலும் 3ஆம் தவணையின் போது முழு பாட புத்தகத்தையும் தழுவியதாகத்தான் பெரும்பாலும் உங்களோட வினா பத்திரம் வர வாய்ப்பு உண்டு. அப்போ வினா பத்திரத்தை பொறுத்த மட்டில் சில பாடசாலைகளில் பாடசாலை ஆசிரியர் அந்த வினா பத்திரத்தை தயாரிப்பார். இன்னும் சில பாடசாலைகளை பொறுத்த மட்டில் அந்த கல்வி வலயத்தினூடாக ஜோனலூடாக பேப்பர் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில பாடசாலைகளுக்கு மாகாண மட்டத்தில் இருந்தே பேப்பர் தயாரிக்கப்பட்டு பேப்பர் பெரும்பாலும் கிடைக்கப்பெறும் இன்ஷா அல்லாஹ். உதாரணமாக வடமேல் மாகாண பாடசாலைகளை பொறுத்த மட்டில் வடமேல் மாகாண வினா பத்திரமே வரும். மாகாண பத்திரம் அந்த எக்ஸாம் பேப்பர் வாரது. அதே போலதான் கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், சில நேரம் தென் மாகாணம். இந்த மாகாணங்கள்ல மாகாண மட்டத்திலான பேப்பர் தான் பெரும்பாலும் வர வாய்ப்பு உண்டு. எனவே ரைட். அதே நேரம் இன்னும் சில ஹைஸ்கூலில் வந்து ஜோனல் ரைட். உங்களோட ஹைஸ்கூலில் கல்வி வலயம் இருக்கிறதானே, அந்த வலயத்துக்கு கூடாக பேப்பர் வரும். இப்போ பேப்பர் எப்படி வந்தாலும் நீங்கள் சிறப்பான முறையில் அந்த பேப்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும், முகம் கொடுக்க வேண்டும். ரைட். அப்போ இது இந்த மாதத்துடைய 1ஆம் வாரத்தில் நாளைக்கு தான் எங்களோட கிளாஸ் ஷெடியூல் நாள் இல்லையா. ஆனால் நாளைக்கு எனக்கு டைம் இல்லை என்றபடியால் நான் அதை கிளாஸை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கே நான் செய்கிறேன். சரியா? ரைட். ஓகே. அப்போ முதலாவதாக அரபிலக்கிய நயம் என்று வரக்கொள்ள
ரைட் கொஞ்சம் வரீங்க. ரைட் ஓகே. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ட்ட ஸ்ட்ரக்சர் தெரியுமா? பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் என்னென்றா, முதலாவது மொத்தமாக நீங்க பெரிய வினாக்கள் 5 வினாக்களுக்கு நீங்க விடை எழுதணும். அதுல ஆரம்ப பெரிய வினா என்பது சுருக்கமான விடை தருக என்ற அமைப்பில் வாரது. அப்ப அதுல வந்து நீங்க ஒவ்வொரு வினாவும் 2 பகுதிகளை கொண்டிருக்கும், ஏபி என்று. அப்ப 10 வினாக்கள் இருக்கும். ஒன்றுக்கு 2 புள்ளிகள் என்ற அடிப்படையில 20 புள்ளிகள் கிடைக்கும். சரியா? அடுத்தது ஒரு கவிதை ஒன்றை தருவாங்க. அந்த கவிதைக்கு அரபு மொழியிலான 5 வினாக்களை தந்து அந்த வினாக்களுக்கு நீங்க விடை எழுதணும், 10 மார்க்ஸ். அடுத்தது உரைநடை. உரைநடையை தந்து அதற்கும் 5 வினாக்கள் வரும். அரபு மொழியில் நீங்கள் விடை எழுத வேண்டும், 10 மார்க்ஸ். மொத்தமாக வினாத்தாள் ஒன்றுக்கு 40 மார்க்ஸ் அப்படி போகும். வினாத்தாள் 2ல உங்களுக்கு தெரியும், கவிதை அல்லது உரைநடை 2ல் 1 கட்டாயமாக நீங்கள் எழுதி ஆகணும். அதான் அந்த மாடலை நான் ஓலவல் மாடலை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சில நேரம் ஸ்கூல்ல வந்து சில நேரம் வேறு அமைப்பில் வரலாம், அது எனக்கு தெரியாது. ரைட், நான் அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு போறேன். அப்ப கவிதை அல்லது உரைநடை 2ல் 1க்கு நீங்க கட்டாயமாக விடை எழுதி ஆகணும், 20 மார்க்ஸ். அப்ப அதை எழுதி முடிஞ்ச பிறகு அங்கே சூரா, ஹதீஸ், அடுத்த பழமொழி, சந்தர்ப்பத்துவா, சிறுகுறிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வினா. இந்த 3 வினாக்கள்ல ஏதாவது 2 நீங்க எழுதுறது. அப்ப நீங்க பெரும்பாலும் சந்தர்ப்பத்துவா, பழமொழி, சிறுகுறிப்பு இருக்கிற பகுதியை விட சூறாக்கள், ஹதீஸ்கள் இருக்கிற பகுதியை தெரிவு செய்யறது வந்து உங்களுக்கு அந்த பூரணமான நிரப்பமான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புறேன். ரைட், அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்க வினாத்தன சுருக்கமாகவும் வேகமாகவும் தான் சில விஷயங்களை சொல்லிட்டு போவேன். வினாத்தாள் 1ல் வர முடியுமான சரியா சில வினாக்களை நான் இங்க தொகுத்திருக்கிறேன். அப்ப நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கான சந்தர்ப்பத்தை தாரேன். தயவு செஞ்சு நீங்க வந்து தேவையான விஷயங்களை மாத்திரம் இந்த இடத்துல கதைக்கணும் என்று நான் விரும்புகிறேன். சரியா? நீங்க ஏதாவது தேவையற்ற மாதிரி கதைக்கிறதா இருந்தால் நான் மியூட் பண்ணிட்டு நானே வினாவை வாசிச்சு நானே விடைய சொல்லிட்டு போறதாக அமைஞ்சிடும். ஓகே, அதால உங்களோட பூரணமான ஒத்துழைப்பு கட்டாயமாக எனக்கு தேவைப்படும். ஓகே, ரைட். அதுல நீங்க பாருங்க, முதலாவது ரைட் பாருங்க. ரைட், ஓகே. 1வது கேள்வி என்ன? அரபு இலக்கியம் என்றால் என்ன? குயிக்கா சொல்லுங்க பார்க்க. அரபு இலக்கியம் என்றால் என்ன? அரபு மொழியை பேசும் சமூகத்துக்குரிய இலக்கியம். ரைட், அரபு மொழியை பேசுகின்ற சமூகத்துக்குரிய இலக்கியம் அரபு இலக்கியம் என்று தாய்மொழியாக பேசும் மக்களின் இலக்கியம் அரபு இலக்கியம். அரபு மொழியை தாய்மொழியாக பேசுகின்ற மக்களின் இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். வெரி குட், அவ்வளவுதான். சிம்பிளாக நாங்க அப்படி எழுதலாம். சரியா? அரபு மொழியை பேசுகின்ற மக்களுக்குரிய இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். நீங்க வேணுமெண்டா உதாரணம் என்று போட்டு அரபு நாவல்கள், அரபு கவிதைகள், அரபு சிறுகதைகள், அரபு பாடல்கள், அரபு பழமொழிகள் என்று சொல்லிட்டு போகலாம். சரியா? ரைட், ஓகே, ரைட். அப்படி நீங்க என்ன செய்யலாம்? சுருக்கமாக எழுதலாம். ரைட், இப்ப அவங்களோட புத்தகத்துல சில நேரமிக்கும் மனித உணர்வுகளையும் காலச்சூழலையும் வெளிப்படுத்துகின்ற சிறந்த ஊடகம் இலக்கியம் என்று அழைக்கப்படும். இது அரபு சமூகத்துக்குரியதாக அமையும் போது அது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும் என்றெல்லாம் இருக்கும். நீங்க ஒருவேளை அதை பாடமாக்கி இருப்பீங்க. பாடமாக்கி இருந்தா அதை எழுதுறதாக இருந்தா அதையும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். அப்ப அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்துக்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர். சில நேரம் இது இலக்கியத்துக்கென்று வந்திருக்கிற மாதிரி சில நேரம் கவிதைக்கென்று வரோம் மேலும். ஓகே, கவிதைக்கு என்று வரோம் மேலும் கவிதைக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்களை குறிப்பிடுக. என்ன ஆதாரம்? கவிஞர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். கவிதை சந்தைகள் காணப்பட்டன, கவிஞர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன, கவிஞர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். ஒரு கோத்திரத்துல நீங்க இஸ்லாம் தோன்றுவதை பெருமையாக கருதி ஒரு கோத்திரத்துல கவிஞர் ஒருவர் தோன்றுவதை
பெருமையாக கருதி விழா எடுத்து கொண்டாடுவார்கள். சரியா? சிறந்த கவிதைகள் சிறந்த கவிதைகள் காபாவில் தொங்க விடப்பட்டன. ரைட். அப்ப நீங்க என்ன செய்யலாம், நிறைய எழுதலாம். ஏன்னா அப்படி ஒரு இப்ப நீங்க 4-5 சொன்னதுல ஒரு 2 தான் கேட்டு வரும். ஓகே, அடுத்த பாருங்க. இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் வாழ்வில் முக்கிய கருப்பொருள்களாக காணப்பட்ட விடயங்கள் பெண்கள், போர்கள், குலப்பெருமை, வீரம், வீரம் வராது. பெண்கள், குலப்பெருமை, போர்கள். சரியா? பெண்கள், குலப்பெருமை, போர். அந்த போருக்குள்ளதான் வீரம் எல்லாம் வாரது. அல் ஹமாசா வீரப்பா, வீர கவிதைகள், அரசா இரங்க கவிதைகள், அதெல்லாம் அந்த போர்களுக்குள்ளால வாரது. அப்ப மெயினா கருப்பொருள் என்பது பிரதானமான விடயங்கள். அதான் கேட்கிறது. அப்ப பெண்களும் போர்களும் குலப்பெருமையும் தான் விடையாக வரும். ரைட். நபி அவர்களின் வருகைக்கு முன்னர் அரேபியர்கள் சிறந்த கவிதைகளை தெரிவு செய்வதற்காக தேர்ந்தெடுத்த சந்தைகளை குறிப்பிடுகிறார். மஜன்னா அல்லது ஓகே, உக்கால் துல்மஜாஸ் மிஜன்னான்னு சொல்ற, மஜன்னான்னு சொல்ற. அது ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது பாருங்க. ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் 2 குறிப்பிடுகிறார். என்ன பண்புகள் சொல்லலாம், சொல்லுங்க. உள்ளத்துக்கு கவர்ச்சியாக காணப்பட்டன. வேற கருத்துக்கள் விரசம் நிறைந்தவையாக காணப்பட்டன. வேற நீங்க இந்த பாயிண்ட்ஸ் உங்களோட புத்தகத்துல இல்ல இந்த கேள்வி, ஆனா இது பாஸ் பேப்பர்ல ஒரு வினாதான். ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் மிகுந்ததாக காணப்பட்டது. ரசனை மிகுந்ததாக காணப்பட்டது. வேற என்ன? உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக. இயற்கையில் மொழிநடை கடினமானது. அடுத்த வர்ணனைகள் இயற்கையிலிருந்து பெறப்பட்டதாக காணப்பட்டது. இயற்கை ஓகே. அப்ப அதெல்லாம் எழுதலாம். அப்ப நீங்க சொன்னதை நான் சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஒன்று, எதுகை மோனை சிறப்பாக பேணப்பட்டிருக்கும். மொழிநடை கடினமானது. ரைட். அடுத்தது விரசம் நிறைந்தது. விரசம் என்றது அதுல கருத்துகள் கொஞ்சம் அசிங்கமான இதாக இருக்கும். விளங்கினா அவளுக்கு? ரைட். அடுத்தது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வர்ணனைகள், உதாரணங்கள், உவமான உவமயங்கள் என்பன இயற்கை சூழலிருந்து பெறப்பட்டதாக இருக்கும். இவ்வாறாக நீங்க ஞாபகம் வச்சுக் கொண்டா சரி. ரைட். அடுத்த ஜாஹிலியா காலத்தில் சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் எவ்வாறு இல்ல முஅல்லகாத் சபுன்னு சொல்ல தேவையில்ல, முஅல்லகாத். இப்ப முஅல்லகாத் என்றால் என்னன்னு கேட்டா அதை நீங்க இந்த கேள்வி தொங்கவிடப்பட்ட கவிதை. எஸ். அப்ப முஅல்லகாத் என்றால் என்னன்னு கேட்டா நீங்க சுருக்கமாக தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று எழுதவோ மேலும், அல்லது காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று எழுதவோ மேலும், அல்லது மேல் இருக்கிற மாதிரி ஜாஹிலியா காலத்தில் சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று எழுதவோ மேலும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விஷயம் இருக்குது, அட்வான்ஸா எழுதலுமா இருந்தா நீங்க எழுதலாம். சரியா? உக்கால் துல்மஜாஸ் மிஜன்னா போன்ற சந்தைகளில் போட்டிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த கவிதைகள் காபாவில் தொங்க விடப்பட்டன. அவை முஅல்லகாத் என்று அழைக்கப்படும். அது உங்களை பொறுத்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு. அப்ப நீங்க அந்த உங்களோட விடைய அழகுபடுத்துறதுக்காக அல்லது விடைக்கு முழுமையான புள்ளிகள் கிடைப்பதற்காக நீங்க எப்படியெல்லாம் எழுதணுமோ அப்படியெல்லாம் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்து சபுல் முஅல்லகாத் என்றால் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகளை. சரியா? நீங்க 7 கவிதைகள் எழுதாம 7 கவிதை தொகுப்புகள் எழுதினா நல்லது. சரியா? ரைட். இப்ப தொங்கவிடப்பட்ட கவிதைகள் அது ஓகே, ஆனா தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்புகள் தான் முஅல்லகாத். ஆனா சபுல் என்று வரக்குள்ள தொங்கவிடப்பட்ட 7 கவிதைகள் என்று வந்தால் அதுல 7 கவிதை தான் இருக்கிற மாதிரி காட்டும். ஓகே, அதனால நீங்க தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் என்று எழுதினா நல்லா.
ரைட். அடுத்த சொல்லுங்க பார்க்க. முஅல்லகாத்தில் இடம்பெறும் கவிஞர்கள் இருவரை இம்ராவுல் பெயரிடுங்க. கைஸ், கைஸ், அம்ருல் குல், தர்ஃபத் இப்னு இம்ராவுல் அபீ, கைஸ், லபீத் இப்னு ரபியா. லபீத் சுஹைல் இப்னு بن ரபியா, أبي زهيرة بن أبي سليمان ரபியா, ஓகே சுஹைல் ரைட். இம்ராவுல் கைஸ், லபீத் இப்னு ரபியா, ஜுஹைர் இப்னு அபி சுல்மா, அந்தரத் இப்னு சத்தாத், அம்ர் இப்னு குல்சூம் போன்றவர்களுடைய பெயர்கள்ல உங்களுக்கு விருப்பமான லேசான 2 பேர்ட பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். பட்டியலாக கேட்டு வாரது இல்ல. ரைட். ஓகே. முஅல்லகாத்தில் உள்ள கவிதைகள்ல யாருடைய கவிதை மிகவும் இம்ராவுல் கைஸ், ஓகே இம்ராவுல் கைஸ், இம்ராவுல் கைஸ். ரைட். الكيسي யாருடைய ஆட்சி காலத்தில் முஅல்லகாத் கவிதைகள் உமையா உமையாக்களுடைய ஆட்சி காலம். رضي الله عنه இதுவரைக்கும் இது அலகு 1ல வரக்கூடிய வினாக்கள். இப்ப அலகு 1 நாங்க முழுமையாக பார்த்துட்டோம். இப்ப உங்களுக்கு தெரியும், கட்டாயமாக அந்த அரபிலக்கிய உள்ளடக்கம் அல்லது வடிவம் என்று வரக்கூடிய சில சொற்கள் இருக்குதுன்னா, அப்ப அதுல கட்டாயமாக வளமையாக வினாக்கள் வாரது. அப்ப தவணை பரீட்சையிலையும் வர முடியும். இந்த சொல்ல பாருங்கோ, இந்த வடிவங்கள் என்று வரலாம் சொல். சரியா? அரபிலக்கியம் பல வடிவங்களை கொண்டது, பல வகைகள், நோக்கங்கள், குறிக்கோள்கள், பிரிவுகள் எப்படி வந்தாலும் விஷயம் உண்டு. சரியா? ரைட். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா வடிவம் படிச்சிருப்பீங்க, ஆனா அந்த இடத்துல குறிக்கோள் இருக்கும். சரியா? அப்ப அது சொல் மாறினத்துக்கு விஷயம் உண்டு. ரைட். அந்த அடிப்படையில பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்க, அல் ஹிஜா என்றால் என்ன? வசைப்பாக்கல். ரைட். வசைப்பாக்கல். நீங்க சுருக்கமாக வசைப்பாக்கல் எழுதினாலும் ஓகே. வசைப்பாண்டா என்ன? ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தை எதிர்த்து. ரைட். ஒரு கவிஞர் இன்னொரு நபரை அல்லது இன்னொரு கோத்திரத்தை எதிர்த்து பாடிய பாடல்கள். சுருக்கமாக விளங்கினா, ஒரு கவிஞர் இன்னொரு நபரை அல்லது இன்னொரு கோத்திரத்தை எதிர்த்து பாடிய பாடல்கள் வசைப்பாக்கல் என்று அழைக்கப்படும். சரியா? அல் வசுஃபண்டா என்ன? அல் வசுஃப் வர்ணனை வர்ணனைப்பாக்கல். சரியா? அப்ப வர்ணனைப்பாக்கல் என்றா என்ன? கண்ட ஒரு நிகழ்வை வர்ணித்து கொடுத்தல். சூழலில் காணப்பட்ட பொருட்கள் அல்லது சூழலில் காணப்பட்டவைகள் என்ன? ஒட்டகம், குதிரை, வானம், பூமி, மலை, நட்சத்திரம் என்று சூழல்ல, பாலைவன சூழல்ல என்னவெல்லாம் கண்கள்ல தென்பட்டனவோ அவற்றை வர்ணித்து பாடிய பாடல்கள் அல் வசுஃப், வர்ணனை பாக்கல். சரியா? ரைட். அதே போல அல் மதஹ். அல் மதஹண்டா புகழ் பாக்கல். புகழ் பாக்கல் என்றா என்ன? தனது கோத்திரத்தை பற்றி அல்லது அரசர் காணப்படிய நட்பண்புகளை பாடக்கூடிய பாடல். ஒரு கவிஞர் இன்னொரு நபரிடம் அல்லது இன்னொரு கோத்திரத்தாரிடம் காணப்பட்ட நட்பண்புகள், நல்ல குணங்கள், சரியா, இவற்றை புகழ்ந்து பாடிய பாடல்கள் அல் மதஹ். தன்னிடம் இருக்கக்கூடிய, தனது கோத்திரத்தாரிடம் இருக்கக்கூடிய வரக்குள்ள அது வேறு. அது உங்களுக்கு தெரியும். என்ன? அல் ஃபஹ்ர். என்ன அல் ஃபஹ்ர் என்ற கருத்து? என்ன? தட்புகச்சிப்பாக்கல். அல் ஃபஹ்ர் அண்டா தட்புகச்சிப்பா, தன்னைத்தான் புகழ்ந்து பாடுறது. அல் மதஹ் அண்டா புகழ்பா. புகழ்பாண்டா இன்னொரு நபரிடம் அல்லது இன்னொரு கோத்திரத்தாரிடம் காணப்படக்கூடிய நட்பண்புகள். என்ன நட்பண்புகள் இருந்துச்சு ஜாஹிலியா கால மக்கள்கிட்ட? விருந்தோம்பல், நாணயம், கொடை, விருந்தினர்களை உபசரித்தல், தேவையுடையோருக்கு உதவி செய்தல். இதெல்லாம் அவர்களிடம் காணப்பட்ட நல்ல குணங்கள். ரைட். ஹமாஸா ஆண்டா என்ன? வீர கவிதைகள். சரியா? இப்ப ஜாஹிலியா கால மக்கள் அவர்களுக்கு மத்தியில கோத்திர அமைப்பு ஒன்று இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பங்கள் பல இணைந்து கிளைகளாக மாறின. சுஐபன்னு சொல்றோம். அந்த கிளைகள் எல்லாம் ஒன்றிணைந்து கோத்திரமாக மாறின. அதை நாங்க கபீலான்னு சொல்றோம். இந்த கோத்திரத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவருக்கு நாங்க ஷேகு என்று சொல்றோம், கோத்திர தலைவர். இந்த கோத்திரத்தவர்களுக்கு இடையில மேய்ச்ச நிலத்துக்காக வேண்டி சண்டையெல்லாம் நடக்கும். ஒரு ஒட்டகம் இன்னொரு கோத்திரத்தாருடைய மேய்ச்ச நிலத்துல மேய்ஞ்ச என்றதுக்காக வேண்டி பல வருடங்கள் என்ன நடந்துச்சு? யுத்தம் எல்லாம் நடந்திருக்குது. சரியா? அப்ப அடிக்கடி யுத்தம் நடக்கின்ற. எனவே தான் நாங்க பார்த்தோம், ஜாஹிலியா கால மக்களுடைய கருப்பொருள்கள், அவங்களோட வாழ்க்கையில ஜாஹிலியா காலத்தின் கருப்பொருள் வரக்குள்ள போர்களும் முக்கிய இடத்தை பெறுகுது.
எனவே ஹமாசா என்பது வீர கவிதைகள் என்பதும் அவர்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக காணப்பட்டது. அடிக்கடி போர், அடிக்கடி யுத்தம் என்ற வகையில ஹமாசாவும் முக்கியமான ஒன்று. ரசா என்றா என்ன? இரங்கற்பாக்கள். இரங்கற்பா. இப்ப போர் நடந்தா நிச்சயமாக போர் வீரர்கள் இறந்து போவார்கள். சரியா? அப்ப இறந்து போன போர் வீரர்களுடைய அவர்கள் உலகத்துல வாழக்குள்ள அவர்களிடம் காணப்பட்ட நல்ல குணங்களை பத்தி ஒப்பாரி வச்சு பாடிய பாடல்கள் தான் நர்ரசா, இரங்கற்பா என்று சொல்றது. அல் ஹம்ரியாண்டா என்ன? போதைப் பொருட்கள் பாவனை பற்றி ரைட். போதைப் பொருள் பாவனை பற்றி போதைப் பொருள் அல்லது போதை பாவனை தொடர்பாக பாடப்பட்ட பாடல்கள் தான் ஹம்ரியா என்று அழைக்கப்படும். இதுல நீங்க ஹம்ரண்டா போகுது, அந்த மதுவை குறிக்குது. சரியா? அப்ப அல் ஹம்ரியா என்பது அதைத்தான் குறிக்கும். புக்ல இருக்குமோ தெரியல, இல்லாட்டி நோட் பண்ணி கொள்ளுங்க. புக்ல இல்லை ஏன்னா, ஆனா எக்ஸாமுக்கு வந்திருந்த 2019 18ஆம் ஆண்டு. அது அழகா நோட் பண்ணிக்கிறேன். அல் ஹம்ரியா. சரியா? ரைட். ஓகே. என்னது இருக்கிறா? நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சா ஹரி. போதை பொருள் அல்லது போதை பாவனை, போதை என்று வரலாம், மது என்று வரலாம். சரியா? போதை பாவனை பாடப்பட்ட பாடல்கள். விளங்கல மகள் என்ன? இது பேப்பர குரூப்ல போடுறா. சரி பாப்போம் இன்ஷா அல்லாஹ். 7 மண்டா போடுறேன். ஓகே ஓகே ரைட். சரி, அடுத்தது அல் கஸல். கஸல் என்றா என்ன? சரியா? ரைட், அது தெரியும். அடுத்து அல் ஃபஹர் என்றா நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அல் ஃபஹர் என்றா தற்புகழ்ச்சிப்பாக்கள். அடுத்தது இப்படியும் கேள்வி வரலாம். எப்படி என்றா, இப்ப இப்படி கேட்டா அவளுக்கு லேசி. அல் ஹிஜா, அல் மதஹ், அல் வசுப், அல் கஸல் அப்படி கேட்டா லேசி. ஆனா சரியா? ரைட், இப்படியும் வரும். சில நேரம் அரபிலக்கியத்தின் குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுக அப்படி வந்தா ஏதாவது 2 எழுதுனா சரி. விளங்கினா? அர் ரசா, அல் ஹிஜா, அரபிலக்கியத்தின் குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுகண்டு வந்தா அப்படி எழுதுனா சரி. அப்படி இல்லாட்டி கீழே வார தெரிய பாப்போம் பாக்க. ரைட், இதுக்கிற ரைட். இப்ப வாரம் இதுல நாங்க பார்க்காத சில விஷயங்களும் இருக்கிறா இல்ல. நீங்க இதுல பாருங்களேன், உரைநடை இலக்கியத்துக்கு 2 உதாரணங்களும் கவிதை இலக்கியத்துக்கு 2 உதாரணங்களும் தருக அப்படின்னு கேள்வி வரையிடும். இப்ப உரைநடை இலக்கியம், கவிதை இலக்கியம். இப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே கவிதை இலக்கியம். அல் ஃபஹர், அல் ஹிஜா, அல் வசுப், அல் கஸல், அல் ஹமாசா, அல் ஹம்ரியா. அது பாண்டு வார பாண்டா கவிதை, ஏன்னா பாக்கள் அல்லது கவிதைகள் என்று வாரது, அது கவிதை இலக்கியம். உரைநடை இலக்கியம் என்று வரக்கொள்ள வார சில விஷயங்கள் இருக்குது தெரியுமா? என்ன உரைநடை இலக்கியம்? என்ன? அது சும்மா பேச்சு மாதிரி வாரது. இப்ப அல் ஹிதாபாண்டா கருத்து உரைகள். உரைகள் ஸ்பீச் தானே. ஸ்பீச் நாங்க சும்மா கவிதை மாதிரி இதுகை மோனை எல்லாம் பேசி சொல்றது இல்லை இல்லையா, சும்மா பேசிக்கொண்டு போறது. பழமொழிகளும் அப்படித்தான். அல் அம்சால் பழமொழிகள். அல் ஹிக்மானா ஞான உரைகள். அதெல்லாம் வெறுமனே ஒற்றை வார்த்தையில ஒற்றை வசனத்துல முடிவடைகிறது. ரைட். அப்ப அது உரைநடை இலக்கியம். உரைநடை கொடுக்க தேவையில்லையா? உரைநடை அந்த நான் படிச்ச உரைநடை 1 2 திருப்தி அழியாத செல்வம் அப்படின்னு அதல்ல. சரியா? இப்ப உரைநடை இலக்கியத்துக்கு 2 உதாரணங்கள் என்று வரக்கொள்ள மகள் நீங்க இந்த மாதிரிதான் எழுதணும். சரியா? அல் அம்சால், அல் ஹிக்மா, அல் ஹிதாபா, அதைத்தான் இங்க நான் எதிர்பார்க்கிறது. சரியா? ஓகே சார். ரைட், வெரி குட். கவிதை இலக்கியம் என்று வரக்கொள்ள அது நிறைய இருக்குது. அல் ஃபஹர், அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுப், அல் கஸல், அர் ரசா அதெல்லாம் வரும் கவிதை இலக்கியம். சரியா? ரைட். அப்படியும் கேள்வி வாரத்தான் நீங்க மனசுல கொண்டா சரி. ரைட், ஓகே. ரைட், இதெல்லாம் நாங்க பார்த்தது தானே. ரைட், ஓகே, சரி. ரைட். அல் வசாயாண்டா என்ன தெரியுமா? அல் வசாயாண்டா யாரு தெரியும்? அல் உபதேசங்கள். இதுவும் உரைநடை இலக்கியத்துக்கான ஒரு உதாரணம் தான். சரியா? அல் வசாயாண்டா கருத்து உபதேசங்கள். 7 மண்டா சும்மா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புத்தகத்துல எங்கேயாவது
ஒரு இடத்துல சும்மா சுருக்கமா நோட் பண்ணி கொண்டா சரி. உபதேசங்கள். அல் கசஸ் என்ற கருத்து என்ன? கதைகள். கதைகள். வெரி குட். ஓகே. அல் கசஸ் என்ற கருத்து கதைகள். சரியா? ரைட். அப்ப அல் வசாயா உபதேசங்கள், அல் கசஸ் என்ற கருத்து கதைகள். ரைட். அதுகளை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. சரி, இப்ப நாங்க அந்த அலகு ஒன்றுக்குரிய பகுதியை முடிச்சிட்டோம். சரியா? அலகு ஒன்றுல வந்து வரலாறு வரும், அதே போல அரபு இலக்கியத்தின் குறிக்கோள்கள் என்ற தலைப்பு கீழால வர விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்ப இப்ப என்னண்டா ரைட் ரைட் சார் பார்ட் 1ல அந்த துவா ஃபில் பண்றது எழுதுவா இல்லையா? வார வார மகள் வார துவாலாம் பாடமாக்கணுமா? பார்ட் 1ல நீங்க 19 துவாக்கள் வாரேன்னா உங்களோட சிலபஸ்ல 10ஆம் ஆண்டுல. ரைட். அப்ப 19 துவாக்கள் இருக்குது. 19 துவாக்கள்லையும் சின்ன துவாக்கள் மிக முக்கியமானவை. கட்டாயமாக நீங்க அவற்றையெல்லாம் பாடமாக்கினா தான் நல்ல. சரி, இப்ப நான் சும்மா மாதிரிக்காக 2023ஆம் ஆண்டு 3ஆம் தவணை பரீட்சைக்குரிய வினாபத்திரம் ஒன்றை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். அதுல நாங்க இதை பார்த்தோம். சபுல் முஅல்லகாத் என்றால் என்ன? அப்ப உங்களுக்கு அழகா எழுதலாம். 2 வரிகள் தரப்பட்டிருக்கும். ஏழு கவிதை விடப்பட்ட தொகுப்புகள். 7 கவிதை தொகுப்புகள். தொகுப்புகள். காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த வினாத்தாள் வந்து 2 பத்திரங்கள் இருக்கும். அப்ப முதலாவது வந்து வினாத்தாள் 1ல நீங்க அந்த வினாத்தாள தான் விடையளிக்க வேண்டும். வினாத்தாள் 2ல 4 வினாக்களை கொண்டிருக்கும். இதுல நீங்க 3 வினாக்களை கட்டாயமாக எழுதணும். இது 4 அல்ல 5 வரணுமா? 2 எஸ். இது வந்து நான் எங்களுடைய ஸ்கூல் மாணவர்களுக்காக நான் தயாரிச்ச பத்திரம் உண்டு. அப்ப இது வந்து 4 அல்ல 5. சரியா? வினாத்தாள் 2ல என்ன கவிதை அல்லது உரைநடை அங்க 2 வரும். சூரா 1 3, ஹதீஸ் 1 4, அடுத்த சந்தர்ப்ப துவா, பழமொழி, சிறுகுறிப்பு எல்லாம் சேர்த்து 1 5. சரியா? ரைட். அப்ப மொத்தமாக 5 வினாக்கள்ல எவையேனும் 3 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க வேண்டும். நான் இப்ப இதுல இருக்கிற வினாக்களை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க வினாக்களை கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு போகணும் என்றதுக்காகத்தானே. ரைட். ஓகே. சரி, அப்ப நாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம். ஜாஹிலியா கால மக்கள் கவிதை இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான சான்றுகள் 2 தருக. அப்ப 2 அழகா எழுதலாம். அல் மதஹ் எனப்படுவது யாது, அல் கஸல் எனப்படுவது யாது, அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த பாருங்க, பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல்லது சொற்களுக்கு 2 வாய் வரும். சரியா? பின்வரும் சொற்களுக்கு அல்லது சொற்றொடர்களுக்கு அண்டு வரும். சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக. என்ன? இப்ப உதாரணமாக மனிதர்கள் என்ன சொல்? அன்னாஸ். அன்னாஸ். அப்ப நீங்க பாருங்க, சில நேரம் உங்களோட வினாபத்திரத்துல இவ்வாறு இலக்கமிடப்பட்டு தரப்பட்டிருக்கலாம். சரியா? 1 2 3 4 அப்படி என்று. அப்படி தந்தா நீங்க விடை எழுத கொள்ளையும் கட்டாயமாக என்ன 1 2 3 4 அங்க எழுதுறதுதான் நல்ல. சரியா? அந்த இலக்கத்துல ஓர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதணும். அப்படி தர இல்லாட்டி எது மிச்சம் நல்ல மண்டா, நீங்க குறிப்பிட்ட அந்த சொல்ல எழுதி அட பொருள் எழுதுறது மிச்சமே நல்ல. சரியா? அப்ப மனிதர்கள் என்று வந்தால் அன்னாஸ் என்று வரும். கூட்டம் கூட்டமாக 2 சொல் இருக்குது. 1 அபாபில், அடுத்தது என்ன? அஃப்வாஜா. 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 சரி, ஓகே. கயிறு. கயிறுக்கு என்ன சொல்றது? ஹபில். ஹபில். ஹபிலுன். கயிறு. பொறாமைக்காரன் ஹாசிதின். ஹாசிதின். ஓகே. இப்ப நீங்க விடை எழுத கொள்ள வந்து அரபால தான் நீங்க விடை எழுதணும். ஏன்னா அரபால எழுத கொள்ள ஹரக்கத்து வைக்கலுமா இருந்தால் வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஹரக்கத்து வைக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனா எழுத்து பிழைகள் வராம எழுத பழகுறது இப்பையிலிருந்தே பழகிக்கொள்றது நல்லது. நீங்க சும்மா வீட்டில் இருக்கிற நேரம் சரியா அந்த சூறாக்களை உங்களோட கையால சும்மா ஒரு கொப்பி ஒன்று எடுத்து எழுதி பாருங்க. இப்ப நீங்க சூரத்துல் ஃபீல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வந்து பென்சிலால் எழுதி மனக்கண்ல, அதாவது நீங்க குர்ஆனை பார்க்காம புத்தகத்தை பார்க்காம அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் பென்சிலால் எழுதுங்க. எழுதிட்டு குர்ஆனை
கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, அல்லது உங்களோட புத்தகத்தில் இருக்கிற சூறாவை பாருங்க, பார்த்துட்டு அதுல ஏதும் திருத்தம் இருக்கிறதா இருந்தா நீங்களே திருத்துங்க. அப்போ உங்களுக்கு அது மறக்காது, சரியா, ஞாபகத்துல நிற்கும். அதே நேரம் இந்த மாதிரி கேள்விகள் வரக்கொள்ள உங்களுக்கு அந்த அரபு சொல்ல வந்து எழுத்து பிழைகள் இல்லாம எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும், சரியா. ரைட். அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, குறிப்பிட்ட இந்த சொல் தான் வரும் என்று எங்களை சொல்ல இயலாது. நீங்க கட்டாயமாக சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் உள்ள 10 சூறாக்கள்லையும் உள்ள எல்லா சொற்களுக்குமான பொருள் கட்டாயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த லஃப்லி என்று சொல்ற குர்ஆன்ல வந்திருக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள், அலம் தர என்ன கருத்து, கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், அலம் யஜஅல் என்று ஒவ்வொரு சொல்லுக்குமான அல்லது 2 சொற்கள் இணைந்து ஒரு கருத்தை வரும். அந்த சொற்களுக்கான பொருள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு அழகா நீங்க விடை எழுதலாம். ரைட். அதுல வேற ஆப்ஷன் இல்லை. ரைட். ஓகே. அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் அரும்பதங்களின் பொருளை எழுதுக. அது சொல்லுங்க பார்க்க. தொய்ரன் என்ன கருத்து என்ன? பறவைகள். ஏன்னா பறவைகள். தொய்ரன் பறவைகளை, அபாபிலனா கூட்டம் கூட்டமாக. அப்ப தொய்ரன் அப்பறவைகள். சில நேரம் இந்த சொல் இப்படி யோசிங்க. ரைட். நீங்க சரியாக ஒவ்வொரு சூறாவையும் படிச்சீங்கன்னு சொன்னா, இப்ப கயிறு என்ற சொல் எங்க வருது? சூரத்து அல் மஸத். அப்ப நீங்க ஓதி பாக்குற திடீரென்று வராது, அந்த சொல் ஞாபகம் வராது. உதாரணமா தப்பத் யதா அபீ லஹபி வ தப். ஏன்னா 10 சூறாவும் பாடமான சூறா தானே. அதாலக நாங்க உங்களுக்கு சொல்ற, ஆரம்பத்திலிருந்தே சொல்ற, படிக்கின்ற ஒவ்வொரு சூறாவையும் பிராக்டிஸ் பண்ணணும் என்று சொல்ற காரணம் இதுதான். நீங்க ஒவ்வொரு சூறாவையும் படிச்சு முடிய குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு, குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அந்த குறிப்பிட்ட சூறாவை மாத்திரம் தொழுகையில திருப்ப ஓதக்கொள்ள மனசுல மிக ஆழமாக பதியும். அதால திரும்ப சொல்றது. இப்ப நீங்க 11ஆம் ஆண்டு வந்த பிறகும் சூரா அபஸோட ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் மஆரிஜுடைய ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் இஸ்ரால் 5 வசனங்கள் என்று 35 வசனங்கள் படிக்கணும். அப்ப நீங்க இதாவது பரவாயில்ல, ஃபீல்ல இருந்து நாஸ் வரங்காட்டியும் எல்லாமே உங்களுக்கு பாடம். ஆனா இங்க அபஸ முத்தஸ்ஸிர் மஆரிஜுடைய வசனங்களை பொறுத்த மட்டும் சிலர் பாடம் இருக்கும், பெரும்பாலான நாட்கள் பாடம் இருக்காது. நீங்க படிக்கின்ற ஆரம்பத்துல இருந்து அந்த சொற்களுக்கான பொருளை படிக்கிறதோடைய பாடமாக்குறதுக்கும் ட்ரை பண்ற. பாடமாக்கிட்டு தொழுகையில கொஞ்சம் ஓதி வரக்கொள்ள உங்களோட தொழுகையும் உயிரோட்டமாக இருக்கும். மட்டுமல்லாமல் அந்த சொற்களுக்கான பொருளும் மறக்காம மனசுல அப்படியே பதியும். அப்ப நான் என்ன கிளியர் இல்ல? என்ன மகான் கிளியர் இல்ல? கிளியரா தான் சார் இருக்கு. ரைட். ஓகே சார், ஓம். இந்த கூட்டமாக அபாபில் என்ற இதோட இன்னொரு பொருள் வந்து சொன்னீங்க தானே சார், அது என்ன சார்? அது அஃப்வாஜா. அதுல வர மகள் சூரத்துல் நஸ்ர்ல வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜான்னு வர. அஃப்வாஜா கூட்டமாக அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் நுழைவதை நீர் கண்டால் என்று வரனா மகளை தான் வரும். இப்ப நான் ஓகே. இப்ப நான் சொன்னது என்னன்னா, இப்ப பொறாமைக்காரன். இப்ப நீங்க ஒரு யாரு உங்களுக்கு மட்டுமா மகன் விளங்குது இல்ல? விளங்குது சார், உங்களுக்கு கவரேஜ் ப்ராப்ளம் ஆயிக்கும். நீங்க கொஞ்சம் லீவ் ஆகிட்டு திருப்ப ஜாயின் ஆகிட்டு, பெரும்பாலும் முகட பக்கம் தான் இஷ்யூவா இருக்குமா. ரைட். ஓகே. ரைட். அப்ப ஒவ்வொரு சொல்லும் என்ன சூறால வாரணத்தை கெஸ் பண்ணி கொள்றது. அப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப கயிறு என்ற சொல் நாங்க படிச்ச 10 சூறாக்கள்லையும் சூரத்துல் மஸத்ல தான் வருது. அப்ப நான் கொஞ்சம் அதை ஓதி பாக்குறேன். தப்பத் யதா அபீ லஹபி வ தப், மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், சயஸ்லா நாரன் ஸாத லஹப். ரைட். இவ்வாறு நாங்க என்ன செய்யறது, ஓதி பார்க்க கொள்ள. ரைட். அந்த குறிப்பிட்ட சொல் எங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகத்து வரும். ரைட். அப்ப அப்படியும் எங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்க இது வந்து சில நேரம் எங்களுக்கு பார்த்த பார்வையிலேயே எங்களுக்கு ஞாபகம் வரும், அப்ப எழுதிட்டு போறது. சில நேரம் ஞாபகத்து வராத சந்தர்ப்பத்துல அதுக்குள்ளேயே நாங்க இதுல நேரத்தை போக்காம அடுத்த பகுதி பெய்த்திட்டு மற்றதெல்லாம் முடிச்சிட்டு திருப்ப நீங்க பாப்பீங்க தானே வினாபத்திரத்தை பார்க்க கொள்ள அந்த ஒவ்வொரு சூறாவாக ஓதி பார்க்க உங்களுக்கு உண்மையிலேயே அந்த குறிப்பிட்ட சொல்லுக்கான பொருளை லேசாக
ஞாபகத்து கொண்டு வரையிலுமாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ ஜூ அண்ட கருத்து என்ன? பசி. பசி, பசி. ஓகே. ஹம்மாலத்தல் ஹத்தபண்டா சுமப்பவள். சுமப்பவள், விறகு சுமப்பவள். மின் ஷர்ரி என்றா பாவங்களிலிருந்து. தீங்கிலிருந்து. மின் ஷர்ரி என்ற கருத்து தீங்கிலிருந்து. தீங்கிலிருந்தா என்ன? ஷர்ரண்டா பாவம் என்றதை விட தீங்கு. தீங்குதான் பொருத்தமான சொல்ல. மின் ஷர்ரி தீங்கிலிருந்து. ஜூ அண்டா பசி. அத்ஆமஹும் மின் ஜூ. சரியா? ஜூ அண்டா பசி. பசி, ஹங்க்ரி, பசி. ஓகே, ரைட். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சொற்கள் மட்டுமல்ல, எல்லா சொற்களுக்குமான பொருளை நீங்க கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஓகே, ரைட். சரி, ரைட். அடுத்த பாருங்க, ஹதீஸ். பெரும்பாலும் இப்படி ஒரு ஹதீஸ் ஒன்றும் வரும். சரியா? ஹதீஸ் வந்து உவமான உவமேயம் உள்ள ஹதீஸ்கள் தான் பெரும்பாலும் வாரது. உங்களோட பாட புத்தகத்துல 6 ஹதீஸ்களை படிச்சிருப்பீங்க. இந்த 6 ஹதீஸ்கள்ல எல்லா ஹதீஸ்களுக்கும் உவமான உவமேயம் இருக்குதா என்று கேட்டா ஆரம்பத்துல நாங்க இல்லை என்று தான் சொன்னோம். சரியா? ஆனா அந்த போன வருஷம் ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தா, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த பாவம் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று தெரியுமா? ரசூலாட்ட கேட்கிற அந்த ஹதீஸ் படிச்சா? எஸ். இன்னமல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக் வகரிஹ்த அய்யத்லா அலைஹின் நாஸ். எஸ், ஓகே. அப்ப பாவம் என்பது, நன்மை என்பது என்ன? அல் பிர்ரு, நன்மை என்பது நற்குணம். ஹுஸ்னுல் குலுக், நற்குணம். பாவம் என்பது என்ன? உள்ளத்தில் தடுமாற்றத்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதும், அதனை பார்த்து விடுவார்களோ என்று நீர் வெறுப்பதும் ஆகும். நீங்க ஒரு காரியத்தை செய்ய முற்பட கொள்ள உங்களோட உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் கொண்டு வருதா, மனசு குறுகுறுக்குதா, மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லாமல் இருக்குதா, இல்லாட்டி எங்கட உம்மா பாப்பா இல்ல டீச்சர்ஸ் மாதிரி யாராவது பார்த்துடுவாங்களான்னு நீங்க பயப்படுறீங்களா? உதாரணமா. சரியா? அப்ப அது என்னது? பாவம். அது உறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது. உறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இந்த ஹதீஸ் இப்ப நாங்க வளமையாக படிச்ச ஹதீஸ், படிச்சுட்டு வர ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல உவமான உவமேயம் கேட்டு வந்த போன வருஷம். அது எந்த அடிப்படையில கேட்டாங்கன்னு தெரியல, ஆனா கேட்டிருந்தாங்க. அந்த ஹதீஸுக்கான உவமானமாக சொல்லப்பட்டிருந்துச்சு உள்ளத்தை உறுத்துதல். எதை உறுத்துற? உள்ளத்தை உறுத்துதல் அல்லது மனிதர்கள் காண்பதை வெறுத்தல். அதுதான் உவமானம். சரியா? அது உவமானம். என்ன ஹதீஸ்? அந்த இப்ப நான் சொன்ன ஹதீஸ்லயா உவமேயம் என்னன்னு கேட்டா பாவம். தமிழ்ல தான். சரியா மகன்? உவமேயம் என்ன கேட்டா பாவம். சரியா? அப்படி என்று தரப்பட்டுருச்சு. ரைட். அப்ப அந்த ஹதீஸ் அதே போல ரைட். சரி, அது மாதிரி இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கிற. அதுல ஒன்றுதான் இந்த ஹதீஸ். மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸத் இதா இஸ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. ரைட். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்த மட்டில ரைட், புரியுதுங்க? ரைட். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்த மட்டில நீங்க எல்லா ஹதீஸ்களையும் படிக்கணும். ஏண்டா வினாத்தாள் 1லையும் ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வார, வினாத்தாள் 2லையும் வார. வினாத்தாள் 2ல 20 புள்ளிகளுக்கு வார. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யலாம்? கிட்டத்தட்ட 24 புள்ளிகள் எடுக்கலாம். பழகினா? அப்ப ஹதீஸ்கள் கொஞ்சம் தான் நிக்குது, 6 தானே. 6 ஹதீஸ்களையும் நீங்க நல்ல முறையில படிக்கணும். ரைட். இப்படி ஹதீஸ் தந்தா ஒன்று இப்படி வரலாம். ஏ கேள்வியாக உவமானம் யாது, பி கேள்வியாக உவமேயம் யாதுன்னு கேட்டு வர மேலும். அல்லது இந்த ஹதீஸை தந்து இந்த ஹதீஸில் இருந்து நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் 2 கேட்டு வர மேலும். என்ன படிப்பினை இருக்குது சொல்லுங்க பார்க்க?
உடலில் உள்ள பாகங்கள் எவ்வாறு ஒன்றோடொன்று ஒற்றுமையோடு இருக்கின்றதோ அவ்வாறு முஃமின்களும் முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். முஃமின்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சரியா, உடல் பாகங்கள், உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளதோ அவ்வாறு ஒரு முஃமின்களும் முஃமினின் சொல்லுங்க ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு முஃமினின் இந்த இன்பங்களிலும் துன்பங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமினின் இன்ப துன்பங்கள்ல பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். கஷ்டத்தில் பேணுதலான வாழ்வொன்றின் அடிப்படை வழிகாட்டலாக இந்த ஹதீஸ் அமைந்துள்ளது. இல்ல இல்ல, அது நாங்க ஏற்கனவே பார்த்த ஹதீஸ் மகள். இப்ப நான் இதுல இல்ல, நான் ஏற்கனவே பார்த்த ஹதீஸத்தான் நீங்க சொல்றீங்க. என்ன நன்மை என்பது நற்குணமாகும், தீமை என்பது என்று நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸுக்கு தான் நீங்க அதை சொல்றீங்க. அது வேற, அது சரி. அந்த ஹதீஸுக்கு பேணுதலான வாழ்வொன்றின் அடிப்படை இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது அதுக்கு தான் வருமா? ரைட், ஓகே. இந்த ஹதீஸ் நீங்க ஸ்கிரீனை பாருங்க, போன்ல ஸ்கிரீனை பாருங்க. அதுல இப்ப இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் என்ன? என்ன உவமானம்? உடல் உடல், ஒரு உடல். சரியா, உடல். உவமயம் என்ன? ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கும் முஸ்லிம்கள். ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகின்ற மூமின்கள், ஒற்றுமையாக இருக்கின்ற மூமின்கள். ஓகே, சிம்பிளா எழுதுறது. ரைட். அடுத்த பாருங்க இந்த கேள்விய, மேற்படி துஆவை பூரணப்படுத்துக. சொல்லுங்க பார்க்க. அல்லாஹு என்ன வரும்? அலமல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாக அல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாக வ அஹ்ஸன அஸாக வ கஃபர லிமையத்திக். சரியா? அப்ப துஆவை பூரணப்படுத்தி கொண்டு வந்தா அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்க சொல்ல எழுதினா சரி, அல்லது அதே துஆவை நீங்க திரும்ப பார்த்து அழகா எழுதினா சரி. அலமல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாக வ கஃபர லிமையத்திக். மேற்படி துஆ ஓதப்படும் சந்தர்ப்பம் என்ன? மரணித்தவருக்காக ஓதும் துஆவா இல்லாட்டி மரணித்தவருடைய குடும்பத்தவர்களுக்காக ஓதக்கூடிய துஆ. மரணித்தவருடைய குடும்பத்தவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக ஓதக்கூடிய துஆ. சரியா? ரைட். அப்படி எழுதினா ரைட்டா? ஓகே ஓகே சரி. இப்ப இதுல இந்த வினாபத்திரத்துல இல்ல, அரபு தமிழ் என்ற ஒரு பகுதி ஒன்று மீக்குதா? சரியா? நாங்க படிச்சோம்னா அதை கடைசியா ஞாபகம் மீக்குதா? எங்கட வகுப்புல படிச்ச தெளிவாக விரிவாக நாங்க படிச்சோம். அரபு தமிழ் சார்ந்தும் கேள்விகள் வார. அரபு தமிழ் என்றால் என்ன, அல்லது அரபு தமிழ் இலக்கியம் என்றால் என்ன, அரபு தமிழில் எழுதப்பட்ட தப்சீர் நூல் ஒன்றை குறிப்பிடுக, ஃபிக்ஹ் நூல் ஒன்றை குறிப்பிடுக. சரியா? அரபு தமிழ் போன்று காணப்படக்கூடிய வேறு மொழிகள் 2 தருக, அப்படி என்று அதுல சின்ன சின்ன கேள்விகள் வார. இன்ஷா அல்லாஹ் புத்தகத்திலும் இருக்கிற பார்த்து கொள்ளலாம். சரி, இப்ப நான் இந்த சப்ஜெக்ட் வாரோமே. ரைட். கட்டாயமாக விட எழுத வேண்டிய இன்னொரு பகுதி தான் என்ன, இந்த ஒரு உரை பகுதியை தந்து அரபால வினாக்கள் விட எழுதுறது. சரி, துஆக்கள் கிரேட் 10லயும் 11லயும் மொத்தமா எத்தனை சரி இருக்குது டோட்டல்? 30. ஓகே, 30 துஆக்கள். சரி, ரைட். இப்போ கூட பாட புத்தகத்துல உரைநடைகள் 3 தான் நிக்குது. 3 கங்கால வேறொன்று இல்லை. அந்த 3க்குள்ளால் இருந்துதான் நிச்சயமாக வினாத்தாள் 1க்கும் வார, வினாத்தாள் 2லயும் உரைநடை வரப்போகுது. சரியா? அப்ப ஏதோ ஒரு உரைநடை மாத்திரம்தான் வராமலிக்க போகுது. எனவே நீங்க 3ஐயும் கட்டாயமாக தெளிவாக படித்து வைத்திருக்க வேண்டும். சரி, இப்ப எது வந்தாலும் சில கேள்விகள் வரும். அப்ப நான் சொல்லி தந்திக்கிறேன். நான் இந்த பாடம் படிப்பிக்கலையும் அழகா சொல்லி தந்திக்கிறேன். இப்ப இதுல முதலாவது கேள்வியாக சில நேரம் இந்த கேள்வி வரும். நான் 5வது கேள்வியாக போட்டுக்கிறேன். அல் உன்வான் அல் முனாசிப் லிஹாதிஹில் கிஸ்ஸா. என்ன கேள்வி இது? இந்த உரைப்பகுதிக்கு பொருத்தமான தலைப்பை குறிப்பிடுங்க. இந்த உரைப்பகுதிக்கு பொருத்தமான, இந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பை எழுதுக. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, இந்த கேள்வி பெரும்பாலும் வளமையாக வாரது. அல் உன்வான். அல் உன்வான் என்று கேட்டா தலைப்பு. அல் உன்வான் என்ற கருத்து என்ன? தலைப்பு. இந்த தலைப்பு பதிலாக சில நேரம் இப்படி ஒரு சொல் வரோ மேலும் அல் மௌது அன்று வரோ மேலும் அல் மௌது. சரியா? சில நேரம் இந்த சொல் வரோ மேலும் தலைப்பு அல் மௌது. அதோட சேர்த்து இப்ப அல் முனாசிப் தானே பொருத்தமான.
அல் மௌது அர் ரஈசி என்று வரும் சேர்ந்து பிரதான தலைப்பு அப்படி வரும் மேலும் சரியான 7 மண்டத்தான் நான் சொல்றேன்னா நீங்க அல் உன்வான் தான் வளமையாக வாரது ஆனா அல் மௌது அர் ரஈசி என்ற ஒரு சொல்லும் வரலாம் பாஸ் பேப்பர்ல ஒரு முறை வந்திருக்குது அதனால நான் சொல்றேன் சரியா அப்ப தலைப்பு என்பது கட்டாயமாக வரக்கூடிய ஒரு வினா என்ற அடிப்படையில சரியா நீங்க படிக்கின்ற ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு உரைப்பகுதிக்கும் அதே போல கவிதைக்கும் தலைப்பை மட்டும் நீங்க என்ன செய்யணும் வேறையா பார்த்து கொண்டுதான் போகணும் தலைப்பை மட்டும் கட்டாயமாக நீங்க பார்த்து கொண்டுதான் போகணுமா சரியா ஓகே சொல்லுங்க பாக்கா இது தலைப்பு என்ன சுஜாஅத்து சபி ஷுஜாஅத்து சபி ரைட் ஒன்று சுஜாஅத்து சபி வேற ஏதாவது தலைப்பு இருக்குதா சுஜாஅத்து சபின்னு சொல்லலாம் வேற ஷாயிரண்டா கவிஞர் ரைட் ஓகே அதே போல இதுல நீங்க பார்க்கலாம் இதையும் நீங்க தலைப்பாக எழுதலாம் உதாரணமாக அஸ்ஸபியு சுஜாண்டா துணிச்சலான சிறுவன் வெரி குட் இப்ப நீங்க கவிதைகள்லையும் சரி உரைப்பகுதியில சரி உங்களோட கையில புத்தகம் இருக்குது இந்த மாதிரி yellow கலர்ல அல்லது கிரீன்ல உங்களுக்கு விருப்பமான ஒரு கலர் எடுத்து ஹைலைட்டர் வந்து வாங்கி தலைப்பை மட்டும் இப்ப ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க தலைப்பை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கொண்டா உங்களுக்கு இந்த கேள்வி வந்தா அல் உன்வான் அல்லது அல் மௌது அர் ரஈசி இந்த மாதிரி கேள்வி வந்தா தலைப்பை நீங்க ஹைலைட் பண்ணின இடம் ஞாபகம் வரும் அப்ப நீங்க அதை நீங்க அப்படியே எழுதினா சரி புத்தகத்துல இருக்கிற ஹெடிங் என்றது அல்ல தலைப்பு தான் தலைப்புன்றது அல்ல உங்களுக்கு விருப்பமான பொருத்தமான தலைப்பு எழுதலாம் சரியா ரைட் நீங்க இப்படியும் யோசிக்கலாம் ரைட் இப்ப இதுல வந்து கொஞ்சம் பாருங்க ஒன் வேட்ல ஆன்சர் எழுதுறதுல பிரச்சனை ஒன்று இல்லை ஆனா நீங்க பூரணமான விட எழுதி பல ஏழுமண்டா மிச்சம் நல்ல அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு டெக்னிக் கொண்டிருக்கிறேன் நல்லா பார்த்து சொல்லுங்க இந்த உக்து பண்டா எழுதுக அதை மட்டும் நீங்க எழுத தேவையில்லை உக்து பண்டா எழுதுக ஆனா அதை மட்டும் நீங்க எழுதாம என்ன செய்யறது மற்ற எல்லாத்தையும் இடையில கொண்டு வந்து இப்படி எழுதுற அல் உன்வான் அல் முனாசிப் லிஹாதிஹில் கிஸ்ஸான்னு போட்டு ஒரு டேஷ் உண்டோ அல்லது இப்படி 2 நுக்தாக்களோ 2 புள்ளிகளை போட்டு அதுக்கு பிறகு எழுதுற சுஜாஅத்து சபி என்று எழுதுற பழகினா இது ஒரு பூரணமான விடதானே சுருக்கமாக இல்லாம பூரணமாக விட எழுதுறது பழகினா அவளுக்கு ரைட் ஓகே ஆமா நான் இப்ப ஒன்றா சொல்றேன் அல்ல ஒன்னாவது கேள்வியை பாருங்க ரைட் ஒன்னாவது கேள்வியை பாருங்க மன் ஹுவல் ஹலீஃபா அல்லதி மர்ர பிஷவாரிஇல் மதீனா ரைட் கீழே கட்டாயமாக நீங்க அந்த கேள்வியை குறிக்கின்ற சொற்களை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் மன்னண்டா யாரு மாதாண்டா என்ன மதாண்டா எப்போது ஐனேண்டா எங்கே கைஃப என்றா லிமாதாண்டா எதற்காக வெரி குட் இந்த மாதிரியான சொற்கள் கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் அதான் லேசு சொல்லுங்க அந்த குறிப்புகள் இல்லையா சார் அந்த மண் மாதா அப்படின்னு தமிழால டிரான்ஸ்லேஷன் குறிப்பொன்று இருந்தக்கா என்னகிட்ட அது ஏண்ட எல்லாம் இன்னொரு ஆள் தொகுத்துல இந்த கொஞ்சம் சென்ட் பண்ணிடலுமா சார் குரூப்லயா ஓம் சார் தேடணுமா இல்லாம போகாது ஆனா எங்க வச்சன்னுதான் ஞாபகம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அனுப்பி விட்டுறேன்னா ஓகே சார் ஓகே ரைட் அப்ப அந்த சொற்களுக்கான பொருள் கட்டாயம் தெரியணும் இப்ப மண் என்றாலும் கருத்து யாருத்தான் நான் அவளை சொல்லி தந்துக்கிறேன் தலைப்பு மகள் இது சுஜாது சபி சரியா அல்லது அசபியு சுஜா இருக்கிற ஏதாவது ஒரு பொருத்தமான தலைப்பு எழுதினா சரியா ரைட் இப்ப மண் என்றாலும் யாரு தான் மன்ஹு என்று வந்தாலும் அரபிலக்கிய பாடத்துல யாருதான் சரி ஹலீஃபாண்டு வந்திருக்குது மன்ஹுவல் ஹலீஃபாண்டா இவ்வளவு தெரியும் ஹலீஃபாண்டா இப்ப முதலாவது ஹலீஃபா 2வது ஹலீஃபா 3வது ஹலீஃபா 4வது ஹலீஃபாண்டு படிச்சிருக்கீங்க ஹலீஃபாண்டா யாருன்னு தெரியும்
அடுத்து எங்கட உரைநடை பகுதியில 10ஆம் ஆண்டுலயும் சரி 11ஆம் ஆண்டுலயும் சரி கலீஃபான்னு சம்பந்தப்படுறவங்க ஒருத்தர் தான். யார் அவரு? உமர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. Yes, அது அபூபக்கர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, உமர் இப்னு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கத்தாப். அப்ப நீங்க அங்கள பார்க்கவே தேவையில்ல. விளங்கினா இப்ப உங்களுக்கு இந்த பகுதி உங்களுக்கு நோ இஷ்யூ. விளங்கினா இதெல்லாம் தேவையில்ல. நீங்க விளங்கி கொண்டா சரி. மன் ஹுவல் ஹலீஃபா? ஹலீஃபா யார்? ஹலீஃபா யார்? அப்ப உமர் யார் இப்னு ஹலீஃபா? கத்தாப். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அலாஹா எழுத்து பிழைகளும் இல்லாம பார்த்து எழுதலாம். விளங்கினா இப்ப உங்களுக்கு அதுலயும் வந்து நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி தந்த மன்னண்டா யார் தானே, அது கேள்வியை குறிக்கின்ற சொல். அரபு இலக்கிய பாடத்துல மன்ஹுவ என்றாலும் கருத்து யாரு தான். சரியா? யாரு தான். அப்ப இந்த ரெண்டு சொல்லை முட்டுட்டு பூர்ணமா விடை எழுதணும்டா இது அப்படியே எழுதுற. கீழே விடையில எழுதுற. சரியா? இந்த அண்டர்லைன்ல இப்படி எழுதுற. ஓகே. அல் ஹலீஃபத்து அல்லதி மர்ர பிஷவாரில் மதீனான்னு போட்டு ஒரு டேஷ் ஒன்றை போட்டுட்டு அவட பேர் இந்த இருக்குது உமர் இப்னுல் கத்தாப் அண்டு அலாஹா பார்த்து எழுதுறேன். அவ்வளவுதான். அல் ஹலீஃபத்துல்லதி மர்ர பிஷவாரில் மதீனா உமர் இப்னுல் கத்தாப் அண்டு எழுதுறேன். விளங்கினா அவளுக்கு? சரியா? ஓகே ரைட். ரெண்டாவது கேள்வி பாருங்க. எஸ், மாதா ஃபாலல் அத்ஃபாலு இந்தமா அப்ஸரு அல் ஹலீஃபா. இப்ப இதுல நீங்க பாருங்க, மாதாண்டா என்ன, பால என்ற சொல்ல நீங்க உரைநடையில தேடினா இருக்காது. செய்தான் அல்லது செய்தார்கள் என்று வருமேனா. அல் அத்ஃபால் என்றா குழந்தைகள். அல் அத்ஃபால் குழந்தைகள் என்ன செய்தார்கள்? குழந்தைகள் என்ன செய்தார்கள்? எப்ப? இந்த அப்ஸரு அல் ஹலீஃபா. ஹலீஃபா வரும்போது வரும்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ரைட். ஓகே. இல்ல, ஹலீஃபாவை பார்த்த போது குழந்தைகள் என்ன செய்தார்கள்? ஹலீஃபா வரும்போது அல்ல, ஹலீஃபாவை பார்த்த போது. ரைட். ஓகே. இப்ப நான் சொல்றேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல அத்ஃபால் என்ற சொல்ல நாங்க எடுப்போம். சரியா? அத்ஃபால் எங்க இருக்குது? இங்க இருக்குது. அத்ஃபால் இங்க இருக்குது. சரியா? அபுசரு என்ற சொல் இங்க நீக்குது. இங்கனையும் அபுசரு என்ற சொல் நீக்குது. ஹலீஃபா என்ற சொல் இங்க இருக்குது. இங்கனையும் ஹலீஃபா என்ற சொல் நீக்குது. சரியா? மாதா அண்டா உங்களுக்கு தெரியும், அது என்ன என்ற கருத்துல வாரது. என்ன? சரி. அப்ப நீங்க விடைக்கு வந்து எங்கேயும் போக தேவையில்ல. விடை வந்து நிச்சயமாக இந்த ஆரம்ப லைனுக்குள்ளதான் இருக்கும். உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும், ஆங்கிலத்திலையும் சரி சிங்களத்திலையும் சரி ஒரு பந்தி ஒன்றை தந்து விடை எழுத சொன்னா அடுத்தடுத்த வரிகள்ல தான் அடுத்தடுத்த வினாக்களை வச்சு அடுத்தடுத்த வரிகள்ல தான் விடவார். அப்படித்தானே? முதலாவது வரியில அல்லது முதலாவது பந்தியில தான் முதலாவது வினாவுக்கான விடை, இரண்டாவது வரியில அல்லது இரண்டாவது பந்தியில இரண்டாவது வினாவுக்கான விடை. அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த அடுத்தடுத்த வரி அல்லது அடுத்தடுத்த வாக்கியம் அல்லது அடுத்தடுத்த பந்தி என்றுதான் வினாக்கள் வரும். இப்ப இரண்டாவது வினாவுக்கான விடை வந்து முதலாவது வாக்கியமாக நிச்சயமாக இருக்காது. அப்படித்தானே? முதலாவது வாக்கியமாக இருக்காது. அப்ப இரண்டாவது வினாவுக்கான விடை ஏதோ இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க சரி முடியணும். சரியா? நான் சொல்ற விளங்குறா பிள்ளைகள்? இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க சரி முடியணும். அப்ப அவட கேள்வி பேப்பர்லையும் ஒவ்வொரு வாக்கியத்தும் முடிய முற்றுப்புள்ளி வைத்திருப்பார்கள் அல்லது ஏதோ ஒரு அமைப்புல கமாவாவது வரும். கமா ஒன்று சரி வரும். அப்ப அந்த இரண்டு கமாகளுக்கு இடைப்பட்ட அல்லது இரண்டு முற்றுப்புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துலதான் அந்த குறிப்பிட்ட வினாவுக்கான விடை இருக்க போகுது பெரும்பாலும். அப்ப நீங்க இப்ப இரண்டாவது வினாவுக்கான விடையாக கெஸ் பண்ணலாம். இந்த நான் இப்ப ரெட் கலர்ல இருக்கிற இந்த ஃபோன்ல அந்த பகுதிக்குள்ளதான் என்ன விடை வரப்போகுது. அப்ப பாருங்க, இப்ப மாதா ஃபாலல் அத்ஃபாலு இந்தமா அப்ஸரு அல் ஹலீஃபா. ஹலீஃபாவை குழந்தைகள் பார்த்த போது என்ன செய்தார்கள்? இப்ப இங்க வந்து பலம்மாண்டிக்குது. சரியா? பலம்மாண்டிக்குது இந்த இடத்துல. சரியா? இந்த இடத்துல பலம்மாண்டிக்குது. ஆனா ரைட், சாரி, ஆனா இங்க வந்து எப்படி இருக்குது? இந்த மாண்டிக்குது. இந்த மாண்டாலும் பலம்மாண்டாலும் லம்மாண்டாலும் கருத்து ரெண்டுமே போகுது என்றுதான் கருத்து. அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். சில நேரம் லம்மாண்ட சொல்லே வரோம் மேலும். இப்ப நான் போட்டது கேள்விதானே இது.
அப்ப லம்மான்ற சொல் வந்தா அவளுக்கு இன்னும் லேஸ். அப்படி வந்தா இப்ப பாருங்க, ஹைலைட் பண்ணப்படாத சொற்கள் இருக்குது இல்லையா? ஹைலைட் பண்ணப்படாத சொற்கள் இருக்குதா இல்லையா? இருக்குது. இருக்குது. அந்த ஹைலைட் பண்ணாம நான் வச்சிருக்கிற சொற்கள்ல தான் விடையும் இருக்குது. என்ன விட சொல்லுங்க பாக்க. ஹரபு இல்ல ஹரபு ஹரபு இல்லா சபியன். இல்ல சவியா. ஹரபு இல்லா சபியன், அதுதான் உண்மையிலே விட. சரியா? ஹரபு இல்லா சபியன், அதுதான் விட. சரியா? அப்ப மாதா ஃபாலல் அத்ஃபாலு இந்தமா அபுஸர் வல் ஹலீஃபா என்ற கேள்விக்கான விடையாக நீங்க ஓகே அப்ப நீங்க அல் அத்ஃபாலு அப்படி எழுதும். மேலும் அல் அத்ஃபாலு அக்ன ஆரம்பிச்சு, சரியா? இப்ப மாதாவை நீங்க எழுத தேவையில்ல. ஆனா ஃபால என்ற சொல்ல நீங்க திரும்ப எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஃபால என்ற செய்தான் செய்தார்கள் தானே. அப்ப திருப்ப விடையில அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அல் அத்ஃபாலு இந்தமா அபுஸர் வல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன், ஹரபு இல்லா சபியன், அதுதான் விட. விளங்கினா புள்ளகள்? அப்ப லேஸ் உண்மையிலே அந்த அரபால விட எழுதுறன்ற அந்த சாப்டரும் நீக்கிறதான். இப்ப நீங்க தொடர்ந்து இப்ப நானும் கிளாஸ்களை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்தேன். இந்த பகுதிகளை நான் படிப்பிக்கிற நேரம் தொடர்ச்சியா வந்தவங்களுக்கு உண்மையிலே இந்த சப்ஜெக்ட்ன்றது கஷ்டமே இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். அம்மா பாருங்க, மூணாவது கேள்வியும் பாருங்க. மாதா சாலல் ஹலீஃபத்து வஸ்ஸபிய. இப்ப மாதான்னா உங்களுக்கு தெரியும் என்ன. சால அல் ஹலீஃபத்து வஸ்ஸபிய. சரி, சால என்ற சொல் எங்கிக்குது பாருங்க. சால என்ற சொல் கேட்டார். ஓகே, இங்க இருக்குது இல்லையா? சால என்ற சொல் வந்து இங்க இருக்குதுண்ணா. சால இதுல பாருங்க, அசபி என்ற சொல் இருக்குது. அசபி. அப்ப சபி என்ற சொல்லும் இங்க நிக்குது. ரைட். இவரும் ஒன்று தானே. அல் ஹலீஃபா உமர் ஒன்று தானே. உமர் தான் ஹலீஃபா, ஹலீஃபா தான் உமர். அப்ப ஹலீஃபா என்ற உமர் என்ற சொல்லு பதிலாக ரலியல்லாஹு அன்ஹு நாங்க ஹலீஃபா என்ற சொல்லத்தான் காண்றோம். அப்ப சாலல் ஹலீஃபத்து வஸ்ஸபிய. அப்ப இதுல பாருங்க, மாதா என்ன சாலல் ஹலீஃபத்து வஸ்ஸபிய. சரியா? என்ன கேட்டார் என்ற அந்த கூற்றிருக்கிற இல்லையா, அந்த கேட்ட கேள்வி, இந்த கேட்ட கேள்வி மேற்கோட்குறியில மிக அழகாக தரப்பட்டிருக்கும். வினாக்குறியோட மேற்கோட்குறிக்குள்ள அவரோட வார்த்தை என்னமோ அது தெளிவாக தரப்பட்டிருக்கும். அந்த வார்த்தைய எந்த விதமான எழுத்து பிழைகளும் வராம எழுத ஏழுமா ஏலவா? அப்ப பாருங்க, இப்ப மாதாண்டத்தை மட்டும் விட்டுட்டு அங்கால சாலல் ஹலீஃபத்து வஸ்ஸபிய என்று போட்டு நான் சொன்ன மாதிரி 2 புள்ளிகளை வச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படியே எழுதுற லிமாதா லம்தஹுரு மாரிஃபாகிக் என்று எழுதுற. சரியா? லிமாதா லம்தஹுரு மாரிஃபாகிக், அவ்வளவுதான். அது பூரணமான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அடுத்த பாருங்க. சரியா? மன்ஹுவ என்ற கருத்து என்ன நான் சொல்லி தந்தேன். அஸ்ஸபி என்ற சிறுவன். ஓகே, அங்கல நாங்க பார்க்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா மன்ஹுவ சபி, சிறுவன் யாரு? நாங்க இந்த பாடத்துல படிக்கிறது ஒரே ஒரு சிறுவனை பத்தி தான். 7, 8, 10 சிறுவனை பத்தி படிக்கிறோமா? அப்துல்லா இப்னு சுபைர். ஓகே, அவர் தான் விட. அப்ப நான் சொல்லி தந்திக்கிறேன். ஓகே, அப்ப இந்த மன்ஹுவ அந்த சொல்ல மட்டும் நாங்க அந்த 2 சொற்களையும் கேள்விதானே. மண் என்றாலும் யாரு, அரபிலக்கேன பாடத்துல மன்ஹுவ என்றாலும் யாருதான். அதை மட்டும் விட்டுட்டு அஸ்ஸபி சுஜா ஃபி ஹாதிஹில் கிஸ்ஸா என்றதை நாங்க அப்படியே எழுதிட்டு 2 புள்ளிகளையோ அல்லது ஒரு கோடோ போட்டு அலாஹா அவட பேர் இருக்குது எழுத்து பிழைகள் இல்லாம உறுப்பமைய பார்த்து அப்துல்லா இப்னு சுபைர் என்று எழுதுறார். அவ்வளவுதான் விடும். இப்படி அவளுக்கு எழுதேலுமா இருந்தா அவளுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்கும் சொல்லுங்க பாக்க? 10க்கு 10. அழகுனா அழகா எடுக்கலாம். 10 புள்ளிகளையும் பூரணமாக அழகா எடுக்கலாம். சரியா? ரைட். இது உரைநடை. அப்ப இதே மாதிரிதான் உங்களுக்கு இப்ப அல் கனாத்து கன்சுல்லா யஃப்னா அல்லது ரத்துன் ஜமீல் அதுகள் வரப்போகுது. அப்படி வந்தால் இந்த மாதிரியான கேள்விகள் தான் பெரும்பாலும் வரும். யாரு அல்லது என்ன அல்லது எங்கே அல்லது எப்போது அல்லது எப்படி அல்லது தலைப்பை எழுதுக, இப்படித்தான் வரும். சரியா?
தமிழாலையும் கேட்டு வருமா? ம், தமிழாலையும் கொஷின்ஸ் கேட்டு வருமா? தமிழால் இங்க வாரல, வினாத்தாள் 2ல வார. சரியா மகன்? வினாத்தாள் 2 இருக்கிறலையா, அதுல வார. ஓகே, ரைட். சார் அரபிக்ல படிப்பினைகள் கேட்டு வருமா? அப்படி ஒரு கேள்வி ஒன்றும் எதிர்பார்க்கிறே தான். ரைட், ஓகே. அரபிக்ல படிப்பினை கேட்டு வாரண்டா இப்படித்தான் வரும். அப்படி பாஸ் பேப்பர்ல இருந்தா ரைட், ஓகே, நான் சொல்லித்தாரு. பாருங்க பாருங்க பாருங்க, நான் சொல்லித்தாரு. ரைட், உக்துப் அல்லது உத்குர் 2 சொல்லும் வருமா? அது உங்களுக்கு அவசியம் இல்லை. உக்துமண்டா எழுதுக, உத்குரண்டா குறிப்பிடுக. இபுரத்தன், இபுரத்தன் என்றால் படிப்பினை. நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க இதுகளை, சரியா? இபுரத்தன் என்ற கருத்து என்ன புள்ளகள்? படிப்பினை. அல்லது தருசன், தருசன் என்றாலும் கருத்து படிப்பினை. அப்ப 2 சொல், இபுரத்தன் அல்லது தருசன். தருசன் என்றா என்ன கருத்து? படிப்பினை, படிப்பினை. அல்லது ஃபாயிதத்தன், இந்த சொல் ஃபாயிதத்தன் என்றாலும் கருத்து படிப்பினை, படிப்பினை. சரியா? சில நேரம் இந்த சொல் சேர்ந்து வரும். முஸ்தபாதா என்ற சொல்லும் சேர்ந்து வரும். முஸ்தபாதான பெற்றுக்கொள்ளக்கூடிய, முஸ்தபாதான கருத்தான பெற்றுக்கொள்ளக்கூடிய. சரி, மின் ஹாதிஹி அல் கிஸ்ஸா, இந்த கதையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினையை குறிப்பிடுக. இதுல நீங்க முஸ்தபாதாவோ, மின்னோ, ஹாதிஹியோ, அல் கிஸ்ஸாவோ, உக்துபோ, உத்குரோ அது உங்களுக்கு விளங்கினாலும் சரி, வழங்கலாட்டி சரி, இந்த இபுரத்துன் படிப்பினை, தருசுன் படிப்பினை, ஃபாயிதத்துன் படிப்பினை என்று இருக்கிற அந்த சொல் தான் உங்களுக்கு முக்கியம். இபுரத்தன் என்றா ஒரு படிப்பினை, தருசன் என்றாலும் ஒரு படிப்பினை, ஃபாயிதா என்றாலும் கருத்து ஒரு படிப்பினை. சரியா? இப்ப படிப்பினை எழுதக்கொள்ள சில நேரம் உரை பகுதியிட தலைப்பே படிப்பினையாக வரும். மேலும் வரையலுமா இயலவா? ஏழும். உதாரணமாக நாங்க படிச்ச இந்த உரை பகுதியோட தலைப்பு என்ன? சுஜாஅத்து சபி. சபி என்றது யாரு? சிறுவன். சிறுவன்களை படிப்பினையா சொல்ல தானே? ஏழுமா? ஆனா சுஜாவ சொல்லுமா இயலவா? ஏழும். அப்ப நாங்க என்ன செய்யறது? சுஜான்னு போட்டோம். சுஜா, துணிச்சல். சரி, அவ்வளவு. இன்னும் கொஞ்சம் ஆசையா இருக்குது, இதை கொஞ்சம் அட்வான்ஸா எழுதணும் அப்படி இருந்து. இப்ப சுஜான்னு போட்டு நட்பண்புகளை குறிக்கின்ற அரபு சொல் என்ன? ஹுலுகுன் அலீம். ஓகே, ஹுலுகுன் அலீம், மகத்தான ஒரு நற்குணமாகும். அழகுனா அப்படி எழுதுற. சுஜாஅத்து ஹுலுகுன் அலீம், அலிஃப்லாம் என்று வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சுஜாஅத்து ஹுலுகுன் அலீம் என்று தான் வரும்னு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சுஜாஅத்து ஹுலுகுன் அலீம். சரியா? அல்லது ஹுலுகுன், ஹுலுக்குன்னு சொல்ல உங்களுக்கு தெரியுமா? நற்குணம். ஹுலுகுன் ஹசன், அழகிய நற்குணம். ரைட், அப்படி எல்லாம் எழுதலாம். சரியா? ஹுலுகுன் ஹசன். இப்ப சுஜா, ரைட். இதுல நீங்க சுஜா மட்டும்தான் எழுதணும் இல்லை. இப்ப இந்த உரை பகுதியிலிருந்து நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கலாம். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பொறுமையாக இருந்தாங்க இல்லையா? சிறுவண்ட பதில கேட்டு கோபம் கொள்ளல தானே, பொறுமையா இருந்ததானே? அப்ப பொறுமையா குறிக்கின்ற அரபு சொல் வந்து இஸ்லாம் அப்ப சபுர் என்று போடுறாங்க. சபுர் ஹுலுகுன் ஹசனுன், அழகிய நற்குணமாகும், நல்ல பண்பாகும். சபுர் விளங்கினா, அதாவது கஷ்டம் இல்ல, நாங்க நினைக்கிற மாதிரி அல்ல. சரியா? அதாவது மிச்ச லேசி. நாங்க சில நேரம் நினைக்கிறோம், அடே படிப்புன்னு எல்லாம் எப்படி எழுதுறா அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே தலைப்பு, இப்ப அல் கனாத்து கன்சுல்லா எஃப்னா வந்தாலும் கூட அல் கனா அது தலைப்பே ஒரு படிப்பினதான் இல்லையா? தலைப்பெண்ணா திருப்தி அழியாத ஒரு பொக்கிஷம். அப்ப தலைப்பே ஒரு படிப்பினையா இல்லையா? படிப்பினதான். ரத்துன் ஜமீல், அழகிய பிரதி உபகாரம். அதுல அழகிய பிரதி உபகாரம் என்று வாரதே படிப்பினையா இல்லையா? படிப்பினை. தமிழ் ஹுலுகுன் ஹசன், அழகான முறையில பிரதி உபகாரம் செய்வது நல்ல குணமாகும், நற்குணமாகும், நல்ல பண்பாகும் என்று போட்டா சரி, அவ்வளவுதான். சரி, ஓகே. அடுத்த பகுதி போவோமா? ஓகே, ரைட். இப்ப இல்ல பாருங்க,
ரமலான் யா மௌசிமல் குர்ஆன் என்ற அந்த கவிதை, இந்த கவிதை நீங்க படிச்சிருப்பீங்க, முதலாவது கவிதை. இந்த கவிதையில முதலாவது கேள்வி பாருங்க, உஸ்குர் அல் உன்வான் அல் முனாசிப் லிஹாதா ஷிஅர். எழுதியலுமா இல்லவா? ரமலான். நாங்க அழகா العنوان المناسب لهذه الشعرة رمضان. ரமலான். வெரி குட். அல் உன்வானுல் முனாசிப் லிஹாதா ஷிஅர் அண்டு போட்டு நாங்க என்ன தலைப்பை அப்படியே எழுதுறோம், ரமலான். பெரும்பாலும் பாட புத்தகத்தில கவிதைகளோட தலைப்பு கவிதையோட ஆரம்ப வரியில இருக்குது பெரும்பாலும். உதாரணமாக ரமலான் இது ஒரு தலைப்பு. இன்சால் தனி என்பதும் தலைப்பு. கித்தத்தி சகீரா, கித்தத்தி என்பது ஒரு தலைப்பு. தலால் பத்ரு அலைனா என்பது ஒரு தலைப்பு. வேற என்ன? தொழுகை. அஸ்ஸலாத், ஹய்யா ஹய்யா நஹ்வல் மஸ்ஜித். வஸன் தாய்நாடு. அதுல தாய்நாட்டை பொறுத்த மட்டும் அந்த சொல் ஆரம்ப வரையிலே இல்ல, ஆனா நடுவுல இருக்குது. அல் வத்தன் அண்டி இருக்குது, ஹிஃப்லுல் வத்தன் அண்டி இருக்குது, அன்னிவாம் அது கடைசி வரையில இருக்குது. அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க தயவு செஞ்சு ஒரு ஹைலைட்டர் எடுத்து தலைப்பை மட்டுமே ஹைலைட் பண்ணி பாருங்க. புத்தகத்தில் இருக்கிற எல்லா தலைப்புகளுக்கும், எல்லா கவிதைகள்லையும் இருக்கிற தலைப்பை மட்டும் ஹைலைட் பண்ணா உங்களுக்கு மறக்காது. ஏன்னா தலைப்பு ஒரு கேள்வியாக வளமையாக வாரது. ரைட். ரெண்டாவது கேள்வியை பாருங்க, மாஹுவ மௌசிமுல் குர்ஆன். சரியா? இப்ப மா என்றாலும் கருத்து என்ன, மாஹுவ என்றாலும் கருத்து என்ன. ஓகே, அரபு மொழியில வேற கருத்து இருக்கலாம், மாஹுவ என்றா அது என்ன. ஆனா நாங்க அரபிலக்கிய பாடத்துல சொல்லி தரது என்னன்னா, மா என்றாலும் என்ன, மாதா என்றாலும் என்ன, மாஹுவ என்றாலும் என்ன, மாஹிய என்றாலும் என்ன, அவ்வளவுதான். சரியா? இப்ப மாஹுவ என்று வந்தால் என்ன, அதுதான் கருத்து. ஓகே, அப்ப மாஹுவ மௌசிமுல் குர்ஆன். ரைட். மௌசிம் என்றா சீசன், குர்ஆன் சீசன் என்ன. அதுல நீங்க பாருங்க புள்ளகள், இந்த பாருங்க மௌசிம் என்ற சொல் இங்க இருக்குது, அல் குர்ஆன் என்ற சொல் இங்க இருக்குது. அப்ப முதலாவது வரியில தான் விடையும் இருக்குது. நீங்க இப்ப வரிய எழுதுற பிரச்சனை இல்ல, ரமலான் யா மௌசிமல் குர்ஆன் எழுதுனது பிரச்சனை இல்ல, சரியொண்டு கிடைக்கும். சரியா? அவளுக்கு பூர்ணமான புள்ளிகள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா கொஞ்சம் கேள்வியை விலங்கெடுத்து எழுதுனா நல்ல. மாஹுவ மௌசிமுல் குர்ஆன், குர்ஆன சீசன் என்ன ரமலான். மௌசிமுல் குர்ஆன் என்று போட்டு நாங்க என்ன செய்யறது, அண்டர்லைன் போட்டு ரமலான் என்று போட்டா சரி, அவ்வளவுதான், ரமலான். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, பிமாதா அக்பல ரமலான். இதுல நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கணும் ஒரு விஷயம் உண்டு. பாருங்க, மாதாண்டா என்ன அது உங்களுக்கு தெரியும், பி என்றா கொண்டு. அப்ப பிமாதாண்டா கருத்து என்ன, எதனை கொண்டு. அக்பல ரமலான் உரை பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அக்பல் தான் நிக்குதுன்னா, அக்பல என்று இல்ல, அக்பல் தான் நிக்குது. ஒரே பகுதியில கவிதையில அக்பல்டா நீ கொண்டு வந்தாய். அக்பல்ட ரமலான பார்த்து சொல்றது, ரமலானே நீ கொண்டு வந்தாய் பில் புஸ்ரா நன்மாராயணத்தையும், வல் ஹைர் நன்மைகளையும், வல் ஹுஃப்ரான் பா மன்னிப்பையையும் நீ கொண்டு வந்தாய் என்றுதான் நிக்குது. எஸ். ஆனா கேள்வியில முன்னிலையில கேள்வி கேட்கலுமா, ரமலான் நீ எதனை கொண்டு வந்தான்னு கேள்வி கேட்கலுமா? ஏறாலியா? கேள்வியாக வரக்கொள்ள ரமலான் எதனை கொண்டு வந்தது என்றுதான் கேட்கணும். அப்ப அக்பல என்ற சொல் கேள்வி இருக்குது, கவிதையில அக்பல்த என்ற சொல் இருக்குது. ஆனா ரெண்டுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பும் இருக்குது. அப்ப நாங்க விளங்கிக்கொள்ளணும், அக்பல என்ற சொல், அக்பல்த என்ற சொல் எங்க இருக்குதோ அங்கத்தான் விடை இருக்குது. எது விட நீங்க மாதா இந்த பிமாதாண்டத்தை விட்டுட்டு, சரியா, கேள்வியில விட எழுத கொள்ள பிமாதாண்டத்தை விட்டுட்டு அக்பல ரமலான் என்று போட்டு, சரியா, அக்பல ரமலான் என்று போட்டு பில் புஸ்ரா வல் ஹைரி வல் குஃப்ரான் அத அடுத்த பகுதியில் அப்படியே கொண்டு வந்து போட்டா சரியா, பூரணமான விட. அக்பல ரமலான் பில் புஸ்ரா வல் ஹைரி வல் குஃப்ரான். ரைட்.
கைஃப கைஃப என்ன கருத்து என்ன? எப்படி எப்படி கைஃப நுஹி நுஹி என்றா உயிர்ப்பிப்போம். எப்படி உயிர்ப்பிப்போம்? கைஃப நுஹி ஹாதா ஷஹர். ஹாதா ஷஹர் என்றா இந்த மாதம் இந்த மாதத்தை. இந்த மாதம் இதுல நீங்க பாருங்க கைப்பேண்டா எப்படி நுஹி என்றா உங்களுக்கு தெரியும். இதுல நாங்க தேடி பார்த்தா நுஹி என்ற சொல் எங்க இருக்குது? இங்க இருக்குது. நுஹ்யீஹி என்று இருக்குது. நுஹ்யீஹி அதனை நாங்கள் உயிர்ப்பிப்போம் என்று இருக்குது. அப்ப அங்கதான் விடையும் இருக்குது. எப்படி எப்படி உயிர்ப்பிக்கிறோம் நாங்க? بالذكر والإحسان. Very good. شهر அப்ப بالذكر والإحسان. கைஃப என்ற சொல்ல விட்டுட்டு, சரியா, கைஃப என்ற சொல்ல விட்டுட்டு நாங்க நுஹி ஹாத ஷஹர் அதை பூரணமாக எழுதிட்டு அவருக்கு பிஸ்திக்ரி வல் இஹ்சான் எழுதினா சரி. ஓகே, பிஸ்திக்ரி வல் இஹ்சான். ரைட். ஓகே, தர்காட்டோன் அழுக்கம பிள்ளைகள் யாராவது கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறீங்களா? யாரும் இல்லையா? ஓகே, நிக்கிறா நிக்கிறா. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் தர்காட்டோன் வருவோம், செமினாருக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்த பாருங்க, மா ஹுவல் வாஜிப் அல்லதி நஅமலு ஃபீ ஷஹ்ரி ரமலான். மா ஹுவல் வாஜிப். இதுல நீங்க பாருங்க, இதுல வந்து அந்த நஅமல் என்ற சொல் இருக்குது. ரைட், பாப்போம். இங்கனா மா ஹுவண்டா உங்களுக்கு தெரியும் என்ன? மா ஹுவண்டா கருத்து என்ன? மா ஹுவண்டா கருத்து என்ன? என்ன? ஓகே, ரைட். ஃபீ ஷஹ்ரி ரமலான்டா, ஃபீ ஷஹ்ரி ரமலான் இந்த மாதத்திலே ரமலான் மாதத்தில் ஃபீ என்றாயில் ஷஹ்ரண்டா மாதம், ரமலான்டா ரமலான். அப்ப ஃபீ ஷஹ்ர் ரமலான்டா ரமலான் மாதத்தில். அல் வாஜிப் என்ன சொல்ல இருக்குது? அல் வாஜிப்ண்டா என்ன? கடமை என்ன? மா ஹுவல் வாஜிப். இந்த வாஜிப் நோன்பு இருப்பது. ரைட். ஓகே, சரியா. அப்ப கேள்விய கொஞ்சம் விளங்கெடுக்க ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல நாங்க நஅமல் என்ற சொல் கவிதையில தேடினா இங்கதான் இருக்கும், சரியா. அப்ப நஅமல் என்ற சொல் இருக்கிற இடத்துல சில நேரம் இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை. அப்ப நாங்க கொஞ்சம் கேள்வியை விளங்கெடுத்துக்கலாம் வேணும். மா ஹுவல் வாஜிப், கடமை என்ன? அல்லதி நஅமலு ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலான் மாதத்தில் நாங்கள் அமல் செய்கின்ற அதாவது செய்கின்ற கடமை என்ன? என்ன கடமை? நோன்பு பிடித்தல். நோன்பு பிடிக்கிறது என்ன சொல்றது நாங்க அரபால? சூமு. ரைட். ஓகே, சூமுன்னு ஒருத்தர் சொல்றாரு. சூமு. வேற? இல்ல, வாஹிது தய்யான் வராதுங்க. நான் சொன்னேன் இப்ப. ஏன்னா நோன்பு, இப்ப சூமு அண்டா நோன்பு பிடியுங்கள், அசோம் அண்டா நோம்பு, சரியா. ஓகே, பிரச்சனை இல்ல. இந்த சொல் வந்து இருக்குது, பெரும்பாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். நீங்க கொஞ்சம் இந்த சொல்ல ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. அசோம் நோன்பு இஸ்லாம் பாடத்துல படிக்கிறதானே. இப்ப நோன்பின் முக்கியத்துவம், நோன்பின் தாற்பயம் ரெண்டு வர கொள்ள நோன்பை குறிக்கின்ற அரபு சொல்லது என்ன எம்சிக்யூல வரதானே உங்களுக்கு? வரதானே. அப்ப இஸ்லாம் பாடத்தையும் நீங்க இதோட சம்பந்தப்படுத்தி தான் பார்க்கணும். நோன்பு பிடித்தல். அப்ப இங்க பாருங்க, மாஹுவன்னு சொல்ல விட்டுட்டு அல் வாஜிபுல்லதி நஅமலு ஃபீ ஷஹ்ரி ரமலான் என்று அழகா எழுதி, சரியா, அஸ்ஸௌம் என்று போட்டா சரி. அஸ்ஸௌம், சரியா. இப்ப நீங்க லில் வாஹித் தய்யான் போட்டு சொன்னீங்க தானே, அது இப்படி கேள்வி வந்தா லிமன் யாருக்கு, நஅமலு யாருக்காக நாங்கள் அமல் செய்ய வேண்டும், சரியா. ஃபீ ஹாதா ஷஹ்ர், உதாரணமாக ஃபீ ஹாதா ஷஹ்ர், இந்த மாதத்தில் நாம் யாருக்காக அமல் செய்ய வேண்டும் என்று வந்தால், லிமன் என்று வந்தால் தான் என்ன விட வரும்? லில் வாஹித் தய்யான் என்று வரும். லில் வாஹித் தய்யான் என்று வரும், சரியா பிள்ளைகள். இப்ப நான் உதாரணமாகத்தான் இந்த ரெண்டு உரைநடை அதே போல கவிதையை நான் அவளுக்கு விளங்கப்படுத்தினேன். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நீங்க மற்ற உரைநடைகளை, மற்ற கவிதைகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் படிச்சு கொள்ளணும். நான் சும்மா நினைச்சிட்டு வந்தேன், உரைநடைகளையும் கவிதைகளையும் மேலோட்டமாக மொத்தமாக மொழிபெயர்த்தா நல்லா வந்து, ஆனால் டைம் போதாது. அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை சுயமாக
படிச்சு கொண்டா நல்லது. எக்ஸாம் ஆரம்பிச்சா அவளுகளுக்கு இல்ல இல்லையா? இல்ல இல்ல சார், சார் 6ஆம் தேதி 6ஆம் தேதி 15ஆம் தேதி ஆமாம் ஆரம்பிக்கும். சார் 6ஆம் தேதி சார். 6ஆம் தேதி ஏன்னா சரி வார பாப்பா மண்டே இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே வாரம் மண்டே ரைட். பாப்பா இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக்கும் 7 மண்டா நான் கொஞ்சம் கேட்டு செய்ய பார்க்குறேன். இன்னொரு எக்ஸாம் பேப்பர் சில ஸ்கூல்கள்ல ஆரம்பிச்சுக்கிறேன். அப்போ ஆரம்பிச்ச ஸ்கூல்ல பேப்பர்கள் ஏதாவது எனக்கு கிடைச்சா எனக்கு யாரு சரி அனுப்பினா நான் அதை உங்களோட இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கொள்றேன். சரியா? ஓகே சார். இந்த ஜூம் கிளாஸுக்கு குரூப் இருக்குது இல்லையா? நீண்ட காலமாக குரூப் ஒன்று இருக்குது. ரெக்கார்டிங் வந்து இன்ஷா அல்லாஹ் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா அதை எப்போ அப்லோட் பண்றேன்னு எனக்கு தெரியல. மாத்தாள டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து படாதா அண்டு கேட்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் பாப்போம். உங்களோட மெட்ரிக்ஸ் சேரோட பேசுங்க, கூப்பிட சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் வாரேன். வரக்காமுறை மெட்ரிக்ஸ் ஆவோட ரைட். குரூப்ல நான் இன்ஷா அல்லாஹ் இதை போடல, நான் பெஸ்ட்டுக்கு நான் சொன்னதை நான் போடுறேன்னா. ஓகே, குரூப்ல இல்லாதவங்களுக்கு கண்டக்ட் நம்பர் ஒன்று இருக்குது ரைட். என்ன நம்பர்ன்னு சொன்னால் சொல்லுங்க பாக்க, வளமையா வாராக்க தெரியுமா? 071 071 377 077 3171718. சரியா? இவர்கிட்ட நம்பருக்கு நீங்க உங்களோட டீட்டெயில் அனுப்பணும். உங்களோட பேர் என்ன, உங்களோட கிரேட் என்ன, என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க, அந்த ஸ்கூல் எங்க இருக்குது, எந்த ஊர்ல இருக்குது, இந்த ஒரு டீட்டெயில் அனுப்பினா இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் மெட் பண்ணுவாங்க. அப்படி தவறினா நீங்க இன்ஷா அல்லாஹ் எந்த கண்டக்ட் நம்பர் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், நோட்டிபிள் 7379918. இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணினா அது ஏண்ட நம்பர். நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி அவர் அட் பண்ண டிலே ஆகுற அப்படின்னு சொன்னா இதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணா சரி, நானும் டிலே ஆகுவேன் தான். சரியா? நான் பார்த்து அட் பண்ணி விட்றேன். ஓகே சரி. ஓகே இன்ஷா அல்லாஹ் பொல்கஹ வேலை ஹை பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், நான் செமினாரை பத்தி நான் சொல்லிட்டேன், தவறுதெல்லாம் சொல்லிட்டேன்னு தெரியல. ரைட், நான் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமே. ஓகே, தர்கா டவுன் இன்ஷா அல்லாஹ் 8 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஹம்ரா ஸ்கூல்ல செய்யறதாக ஒரு தீர்மானம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தென் சாட்டர்டே இல்ல, நாங்க சாட்டர்டே தான் எங்களோட ஷெட்யூல். சரிங்க தம்பி. நாளைக்கு கஷ்டம்ன்றதால தான் நான் இண்டே வச்சேன்னா. சரியா? பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ரைட். ஓகே, அப்ப இதே மாதிரி ரைட் எம்எல்ஏசியா இன்ஷா அல்லாஹ் ரைட் கூப்பிட்டா வருவோம். ஓகே, இதே மாதிரி தான் நீங்க வினாத்தாள் 2லையும் கேள்விகள் வார, கவிதைகள் தந்து தமிழ்ல கேள்வி வார. அது லேஸ். இப்போ உதாரணமாக இன்சால் தனியா நிலாஹி ஃபஹுவ ரஹ்மானு ரஹீம், இந்த கவிதை உங்கள் எல்லாருக்கும் தண்ணி பாடமாக இருக்கும். ரைட், அல்லாவின் திருநாமங்கள் 2 கேட்டிருக்கிற அழகா எழுதலாம் என்ன, ரஹ்மான் ரஹீம். கவிதையில் காணப்படக்கூடிய இலக்கியத்தை விளக்குகண்டு வந்தால் குறைந்தபட்சம் நீங்க 4 இலக்கியமாவது எழுத வேண்டும். சோதனைகள் 2, மனிதர்கள்ல சிறந்தவர் யாரு, ரசூலுல்லா, எதிரியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறவர் சைத்தான். அழகா எழுதிட்டு போறது. சரியா? ரைட். ஓகே சரி. ஓகே, அது மாதிரி இதெல்லாம் இருக்குது, நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். டைம் இல்லை, நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப நாளைக்கு 4:00க்குள்ள ப்ரோக்ராம் ரெடி ஆகும் வேணுமே இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு கிரேட் 11க்கு அரபிக் லிட் கிளாஸ் இல்லை, நாளைக்கு இல்லை தானே, வளமையாக செவ்வாய்க்கிழமை தானே. இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை நாங்க கிளாஸ் செய்வோம். சரியா? ரைட். ஓகே ரைட். ஏதாவது நீங்க கதைக்கிறதா இருந்தா என்ன நம்பர் உங்களுக்கு டீக்கிறதானே, அதுக்கு ஹன்சா நீங்க மெசேஜை போடுங்களா. சரியா? ரைட், நோட்டிபிள் 7379918 அந்த நம்பருக்கு நாங்க பேசிக்கொள்வோம். எனக்கு இப்ப டைம் இங்க டிஸ்கஸ் பண்ணல தானே, இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுங்களே. ஓகே சரி, நாங்க இதோட கிளாஸ் நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி காலையில